பொதுவா குப்பை கிடங்கு அப்படின்னா அங்க தேவையில்லாத குப்பை தான் இருக்கும். இருந்தாலும் சில குப்பை கிடங்குக்கு குப்பை மட்டும் இல்லாம ஒரு சில மதிப்புமிக்க பொருட்களும் வித்தியாசமான பொருட்களும் கூட வரும். ஆனால் இன்னும் சில குப்பை கிடங்கு இது குப்பை கிடங்கா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அங்க உள்ள குப்பையும் வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட வினோதமான குப்பை கிடங்குகளை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. சைக்கிள்ஸ். சீனாவில் ஷாங்காய் நகர்ல உள்ள இந்த சைக்கிள் குப்பை கிடங்க மேல இருந்து பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மாடர்ன் ஆர்ட் மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு அங்க பல்லாயிரக்கணக்கான சைக்கிள் குப்பையா கொட்டி கிடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா, சமீப காலமா சுற்றுச்சூழல் மேல சீன மக்களுக்கு நிறைய ஈடுபாடு வந்திருக்கு. அதுல ஒரு பகுதியா நிறைய மக்கள் பைக் மற்றும் கார் பயன்பாட்டை குறைச்சிட்டு முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சிலர் சொந்த சைக்கிளை பயன்படுத்துறாங்க. ஆனா நிறைய பேர் வாடகை சைக்கிளை தான் பயன்படுத்துறாங்க. அந்த வாடகை சைக்கிள் எல்லாமே ஸ்மார்ட் சைக்கிள். அதை யார் வேணும்னாலும் மொபைல் ஆப் மூலமா எடுத்து பயன்படுத்தலாம். அப்படி எடுக்கிற வாடகை சைக்கிளை நிறைய பேர் அதுக்கான இடத்துல விடாம போற போக்குல எங்கேயாவது நிறுத்திட்டு போயிடுறாங்க. சொந்த சைக்கிளாவே இருந்தாலும் விலை கம்மின்னு சொல்லி கொஞ்சம் பழசானாலே அனாதையா விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படி நிறுத்தப்படுற சைக்கிளை போலீஸ் கைப்பற்றி ஒரே இடத்துல ஒன்னா நிறுத்தி வைக்கிறாங்க. அது குப்பை கிடங்கா மாறுது. இந்த மாதிரியான சைக்கிள் குப்பை கிடங்கு ஃபுஜியன், ஷாங்காய் அப்படின்னு சீனாவோட எல்லா முக்கிய நகரங்கள்லையும் இருக்கு. நியான் லைட்ஸ். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஒரு கடையா இருந்தாலும் அதுல பெரிய அலங்கார விளக்கு இருந்தா அது நியான் விளக்கா தான் இருக்கும். அந்த அளவுக்கு பிரபலமா இருந்த நியான் லைட்ஸோட இடத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்இடி லைட்ஸ் பிடிச்சிருச்சு. அதனால நிறைய இடங்கள்ல நியான் லைட் குப்பையாயிடுச்சு. அப்படிப்பட்ட நியான் லைட்டுக்காக மட்டும் அமெரிக்காவில் லாஸ் வேகாஸ் பகுதியில ஒரு பெரிய குப்பை கிடங்கு இருக்கு. மக்கள் அதை குப்பை கிடங்குன்னு சொன்னாலும் அதை ஒரு அருங்காட்சியகமா தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சில கலைமானவர்கள், ஓவியர்கள் அப்படின்னு நிறைய பேர் சேர்ந்து தான் உருவாக்கி இருக்காங்க. அங்க ஆயிரக்கணக்கான நியான் விளக்குகள் இருக்கு. அது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் சரியான விதத்துல பராமரிக்கிறாங்க. இருந்தாலும் அங்க நிறைய நியான் விளக்குகள் இருக்கதால அது எல்லாத்தையும் சரியா பராமரிக்க முடியல. அந்த நியான் லைட் மியூசியம்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நல்ல நியான் விளக்கும், இன்னொரு இடத்துல ரொம்ப பழைய பாதிக்கப்பட்ட நியான் விளக்கும் இருக்கு. அந்த விளக்குகளை சுத்தி பார்க்கணும் அப்படின்னா முன்கூட்டியே அனுமதி வாங்கி தான் சுத்தி பார்க்க முடியும். டெலிபோன் பாக்ஸஸ். ஒரு 10-15 வருடம் பின்னாடி போனா அந்த சமயத்துல கொடிகட்டி பறந்த ஒரு தொழில் டெலிபோன் பூத். நகர்பகுதிகளில் ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு சின்ன கண்ணாடி பெட்டியை வச்சு அதுல டெலிபோனை வச்சிருப்பாங்க. இதே நிலைமை தான் லண்டன் நகர்லையும் இருந்தது. ஆனா செல்போன் வருகையால அந்த எல்லா டெலிபோன் சேவையும் யாரும் பயன்படுத்தாத ஒன்னா மாறிடுச்சு. அதனால அந்த டெலிபோன் பாக்ஸை சின்ன சின்ன லைப்ரரி, காஃபி ஷாப், பெட்டிக்கடை அப்படின்னு பல விதமா மாத்தினாங்க. அப்படி மாத்தினதுக்கு அப்புறமாவும் நிறைய டெலிபோன் பாக்ஸ் மிச்சமா இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரே இடத்துல குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அந்த டெலிபோன் பாக்ஸ் குப்பை கிடங்க நேர்ல பார்க்கணும் அப்படின்னா இங்கிலாந்துல நார்த் யோர்க்ஷியர் பகுதியில உள்ள கார்ல்டன் மினியோட் அப்படிங்கிற கிராம பகுதிக்கு போனா பார்க்கலாம். பிரசிடென்ட் ஸ்டாச்சூஸ். அமெரிக்க மாநிலம் விர்ஜீனியாவில் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு வித்தியாசமான குப்பை கிடங்கு இருக்கு. அங்க 43 பெரிய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைகள் எல்லாம் அமெரிக்க அதிபர்களோட உருவ சிலை. அந்த ஒவ்வொரு சிலையும் 18 இருந்து 20 அடி உயரமும் சராசரியா 4 டன் எடையும் உள்ள பெரிய சிலை. முதல்ல பிரசிடென்ட்ஸ் பார்க் அல்லது பிரசிடென்ட்ஸ் பஸ்ட் அப்படிங்கிற பெயர்ல சுமார் 10 ஏக்கர் பரப்பளவுல அந்த 43 அதிபர் சிலைகளை வச்சு வேற ஒரு இடத்துல ஒரு அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இரண்டாயிரத்து 4 இருந்து 2010 வரைக்கும் செயல்பட்ட அந்த அருங்காட்சியகம் மூடப்பட்டதால அந்த சிலைகளை கொண்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சிருக்காங்க. இப்போ அந்த எல்லா சிலையும் வெயிலாலையும் மழையாலையும் பாதிக்கப்பட்டு உடைஞ்சு போய் மோசமா காட்சியளிக்குது. வாட்டர் சைக்கிள்ஸ். சுமார் 50 ஆண்டுகளா வால்டர் கோல் அப்படிங்கிறவரு நியூயார்க்ல லாக்போர்ட் பகுதியில கோல் சைக்கிள் அப்படிங்கிற பேர்ல
பலவிதமான சைக்கிள், மோட்டார் சைக்கிள் மற்றும் அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை விற்பனை செஞ்சிருக்காரு. அவர் அந்த எல்லா பொருளையும் ஒரு பெரிய கட்டிடத்துல பாதுகாப்பா வச்சிருந்தாரு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா வால்டர் கோலுக்கு வயசானதால அவரோட வியாபாரத்தை மொத்தமா பிராங்க் அப்படிங்கிறவர்கிட்ட வித்திருக்காரு. அவரும் அந்த பிசினஸை நல்லபடியா தான் நடத்தினாரு. ஆனா காலப்போக்குல அந்த கட்டிடம் பழசாகி சேதமடைய ஆரம்பிச்சிருக்கு. 2010ஆம் ஆண்டு அந்த கட்டிடத்தோட மேற்கூரை பாதிக்கப்பட்டதால உள்ளூர் அரசு அந்த கட்டிடத்தை பயன்படுத்த தடை விதிச்சிருக்கு. இது பத்தாதுன்னு அந்த கட்டிடத்துக்கு பிராங்க் எந்த வரியும் செலுத்தலன்னு சொல்லி அவர் மேல சட்டம் தன் கடமையை செஞ்சிருக்கு. அதனால அவர் அந்த கட்டிடத்தையும் அதுல இருந்த எல்லா பொருட்களையும் மொத்தமா கைவிட்டிருக்காரு. இப்போ அந்த கட்டிடம் ஒரு பெரிய மோட்டார் சைக்கிள் குப்பை கிடங்கா சொல்லப்படுது. நியூ கார்ஸ். நிறைய பேருக்கு சொந்தமா ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது புது காரை குப்பையில போடுறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அதுவும் ஆயிரக்கணக்கான கார்கள். சில இடங்கள்ல கொஞ்ச நாள் பயன்படுத்தின கார்களை குப்பையில போடுவாங்க. ஆனா சில கார் கம்பெனியில புது காரையே குப்பையா போடுறாங்க. சில நிறுவனங்கள் தயாரிக்கிற சில குறிப்பிட்ட மாடல் கார் எதிர்பார்க்கிற அளவுக்கு விற்பனையாகிறது இல்ல. அதனால அந்த கார்கள் கம்பெனியிலேயே தேங்கிடும். இப்படி ஆகும்போது சில கம்பெனி காரோட விலையை குறைச்சி எப்படியாவது தள்ளி விட்டுரும். ஆனா ஒரு சில கம்பெனியில இப்படி செய்ய மாட்டாங்க. அதனால அந்த கார்கள் கொஞ்ச நாள்லயே எதுக்குமே பயன்படாம போயிடும். அப்படி ஆகும்போது கம்பெனிக்காரங்க அந்த எல்லா காரையும் ஒரு இடத்துல குப்பையா நிறுத்தி வச்சிருவாங்க. இந்த மாதிரியான கார் குப்பை கிடங்கு நிறைய கார் கம்பெனி கிட்ட இருக்கு. டாக்ஸிஸ். டாக்ஸி பழசாகும் போதோ, டாக்ஸி நிறுவனம் திவாலாகும் போதோ டாக்ஸியை எங்கேயாவது கொண்டு போய் அனாதையா நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட இடத்தை டாக்ஸி கிரேவியார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத பல நாடுகள்ல பார்க்க முடியும். இந்த குறிப்பிட்ட இடம் மாஸ்கோவில் உள்ள டாக்ஸி கிரேவியார்ட். அங்க நூத்துக்கணக்கான மஞ்சள் நிற டாக்ஸி எந்த பராமரிப்பும் எந்த பயன்பாடும் இல்லாம வெறும் குப்பையா நின்றுகிட்டு இருக்கு. அந்த எல்லா டாக்ஸியும் அங்கேயே ரொம்ப காலமா சும்மா நிக்கிறதால அதுல பல டாக்ஸி துருப்பிடிச்சு மெதுவா அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எப்பவாவது ஒரு சில டாக்ஸியை மட்டும் தனித்தனியா பிரிச்சு அதோட பாகங்களை வேற ஏதாவது பயன்பாட்டுல உள்ள டாக்ஸியில பொருத்தி பயன்படுத்துறாங்க. இதை தவிர அந்த குப்பை கிடங்குல உள்ள டாக்ஸியால வேற எந்த பயன்பாடும் இல்ல. அமெரிக்காவில் ஸ்டேட்டன் ஐலாண்ட் பகுதியை சுற்றியுள்ள கடல்ல மீன் இருக்கோ இல்லையோ நிறைய பழைய கப்பல் குப்பையா இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதியில தான் விட்மெரைன் ஸ்கிராப்யார்ட் அப்படிங்கிற கப்பல் உடைக்கிற நிறுவனம் செயல்படுது. அங்க கப்பலை பழுதுபார்க்கிறது, பழைய கப்பலை உடைக்கிறது, அதோட பொருட்களை தேவையான நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யறது அப்படின்னு பல வேலையை செய்யறாங்க. அதனால அங்க எல்லா நேரமும் நிறைய பழைய கப்பல் இருக்கும். ஒரு காலத்துல அந்த கப்பல் உடைக்கிற தொழிற்சாலையை சுத்தி சுமார் 400 கப்பல் நின்றுகிட்டு இருக்குமா. இப்போ அங்க சுமார் 100 பழைய கப்பல் நின்றுகிட்டு இருக்கு. அதுல சில கப்பல் தண்ணிக்குள்ள மூழ்கியும் கிடக்குது. பழைய கப்பல் மேல ஆர்வம் உள்ள சிலர் அங்க வந்து படகு மூலமா அந்த பழைய கப்பலை சுத்தி பார்க்கறாங்க. ட்ரெயின்ஸ். ஸ்டீம் லோகோமோட்டிவ் சிமெட்ரி அப்படிங்கிறது நிறைய பழங்கால ரயில் அனாதையா நிக்கிற இந்த இடத்தோட பெயர். இந்த குறிப்பிட்ட ரயில் குப்பை கிடங்கு ரஷ்யாவில் உள்ள பெரும் நகர்ல இருக்கு. ஆனா இதே மாதிரியான ரயில் குப்பை கிடங்கு இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. 1970 சமயத்துல நிறைய பழைய ரயில்களை கொண்டு போய் பெரும் நகர்ல இருந்த ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன்ல நிறுத்தி இருக்காங்க. அப்படி நிறுத்தும் போது அந்த எல்லா ரயிலையும் போர் நடக்கும் போதோ இல்லைன்னா வேற ஏதாவது அவசர காலத்திலேயோ பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த ரயில்களை குறிப்பிட்ட கால இடைவெளியில சின்ன சின்ன பராமரிப்பு வேலை செஞ்சாங்க. ஆனா என்னதான் பராமரிச்சாலும் காலப்போக்குல அந்த எல்லா ரயிலும் வெயில் மற்றும் மழையால பாதிக்கப்பட்டு துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அங்க நிறுத்தப்பட்ட ஒரு சில ரயிலை மட்டும் மியூசியமுக்கு கொண்டு போயிட்டு மீதி இருந்த ரயில்களை அங்கேயே குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. இப்போ பார்த்த பல குப்பை கிடங்குல உங்களுக்கு பிடிச்ச அல்லது உங்களை ஆச்சரியப்படுத்தின குப்பை கிடங்கு எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.